பார்த்திங்கன்னா தேங்காய் பல் போட்டுட்ருக்கேன். என் பாப்பா இருந்தானா தேங்காய் பல் போட்டால் சாப்பிடணும்னு கேட்டுகிட்டே இருப்பாள். அவளை கொண்டு போய் ஸ்கூலில் இன்றைக்கி விட்டுட்டு வந்தேன் பால்வாடியில். மேடம் இன்றைக்கி ரொம்ப அழுதாங்க. எப்போவுமே பார்த்திங்கன்னா அழுத மாட்டேன், இன்றைக்கி ரொம்ப அழுதா. எப்போயும் பார்த்திங்கன்னா கூட கொண்டு போய் விட்டு 1 வாரம் தான் ஆகுது. ஒரு 2 to 3 டேஸாக விட்டுட்டு வந்தேன். அதுக்கு முன்னாடிலாம் போய் நானும் கொஞ்சம் கூட உட்காந்துட்டு கூட்டிகிட்டு வருவேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மேடம் ரொம்ப அழுதாங்க. அப்படியே ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. ஸோ ஷேர் பண்ணிக்கலாம். இன்னும் நான் யார்ட்டையும் சொல்லவே இல்லை பாப்பா ஸ்கூல் கூட்டிகிட்டு போய் விட்றேன்னு. பால்வாடி தான். நான் அவளுக்கு இப்போ இருந்தே ஸ்கூலுன்னே சொல்கிறேன். ஏன்னா பால்வாடி ரொம்ப லிபரலாக இருக்கும், ஸ்கூல் அப்படி இருக்காதுல்ல. அதனால் அவளுக்கு ஸ்கூல்னே சொல்லி பழகுறேன். அவளுக்கு வெளியே போகலாம் ஆசை இருக்கு, ஆனால் நானும் கூட இருக்கணும். அம்மா நீ வா, அம்மா நீ இரு அப்படின்பா. இன்றைக்கி ஆக்சுவலி சமைக்கலை, லேட் ஆகிடுச்சு. அதனால் இன்றைக்கி அவளை விட்டுட்டு வந்து சமைச்சிட்ருக்கேன். எப்பயுமே மார்னிங் சமைச்சிடுவேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பயிர் ராஜ்மா ஊறுது. சாம்பார் பண்ணிட்டேன். குடமிளகாவும் உருளைக்கிழங்கு போட்டு சாம்பார். அப்புறம் பார்த்திங்கன்னா சாதம் எனக்கு பாப்பாவுக்கு மட்டும்தான். அவங்க அப்பா கம்பெனியில் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே ஒரே ஃபீலிங்காக இருக்குது. எப்பயும் பார்த்திங்கன்னா அழமாட்டேன். இன்றைக்கி ரொம்ப மேடம் அழுதாங்க.